நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா பாட்டுக்கு கோர்ட்யார்ட்லயே கோலம் போடுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எங்க போடுறது? அந்த பில்லர் கரெக்டா இருக்கும். சின்னனி, இந்தாங்க. எல்லா கலரும் இருக்கு. ஆனா சின்னனி, உங்களுக்கு கோலம் போட தெரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க கலக்குறீங்க போங்க. நீ நிஜமா தான் சொல்றேன். வெயிட் மீனா, இல்ல டர்ன் பண்ண. இங்க வா, ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப்? ஹெல்ப் இல்ல, ஹெல்ப். உனக்கு கோலம் போடலாம் வரும்ல? அப்படியே நின்னுட்டே இருக்க, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல? இங்க பாருங்க அண்ணி, உங்களுக்கு தான் தெரியல, எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நிறைய மசாலா எல்லாம் அரைச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பாத்திரம் இருக்கு. ஏய் மீனா, எங்க இருக்க? இங்க வா. வந்துட்டு சின்னம்மா, இதோ வரேன். சுஹானா, எதுக்காக இங்க தனியா நின்னுட்டு இருக்க? நான் கோலம் போட போறேன். நிஜமாவா? இது ரொம்ப நல்ல விஷயம் தான். ரஜினி அக்கா, ஆக்சுவலி அது ஐ மென்ட் அது அக்கா, கோஃப்தால உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, என்னக்கா பண்றது? நிஷா, சரி நீ ஒண்ணு பண்ணு, கோதுமை மாவு உருண்டை போட்டு அதுல வெய்யி, சரியாயிடும். நான் இப்ப வந்துடுறேன். அட சுகானா, என்ன இது? நீ இன்னும் கோலம் போட ஆரம்பிக்கலையா? சீக்கிரமா கோலம் போட ஆரம்பி, பூஜை செய்ய நேரம் ஆயிடுச்சு. நிஷா அக்கா, டெல் மீ ஒன் திங். நீங்களும் கல்யாணம் ஆகி நியூவா வந்தப்போ நீங்களும் ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்கு கோலம் போட்டீங்களா? நானும் போட்டேன், ரஜினி அக்காவும் போட்டிருக்காங்க. எப்படி? ஐ மீன், எந்த டைப் ஆஃப் கோலம் போட்டீங்க? எங்க போட்டீங்க? இங்க. இங்கயா? ஃப்ளோர்லயா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் முதல்ல கோலம் போட்டப்ப பாட்டி இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. எங்க ஏதாவது தப்பு பண்ணி அவங்க திட்டிடுவாங்களோன்னு நான் ரொம்ப பயந்து போட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா சுகானா? நான் இங்க கோலம் போடும்போது இலேஷன் அப்பப்ப வந்து பாப்பாரு. எனக்கு தைரியம் சொல்லிட்டே இருப்பாரு. நான் கோலம் போடும்போது இந்தர் கூட ஒரே ஒரு தடவை வந்தாரு. ஆனா எதிர்க்க பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா, அதனால பயந்து போய் உள்ள போயிட்டாரு. நிஷா, கோஃப்தா எல்லாம் தேஞ்சு போயிடுச்சு பாரு. கோஃப்தா? அக்கா வாங்கக்கா. ஓ காட், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? சுகானா, என்ன ஆச்சுமா? காட், இங்க மேல பாரு. இங்க ஓ இந்திரனா இலேஷனா, தேங்க் காட் நீங்க வந்துட்டீங்க. சரி, நீங்க கீழே இறங்கி வாங்க, கோலம் போட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்னடா? ப்ளீஸ். நான் தான் இப்போ ப்ளீஸ் கூட சொல்றேன்ல. இப்போ நீங்க கீழே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ். நிச்சயம் ஹெல்ப் பண்றோம். கோலம் போடுறது ரொம்ப சிம்பிள் சுகானா. அதுக்காக நாங்க கீழே வர வேண்டிய அவசியமே இல்ல, இங்க இருந்தே சொல்லி தரோம் பாரு. ஆமா. ஓகே, முதல்ல நீ என்ன பண்ற தெரியுமா? ப்ளூ கலர் எடுத்துக்கோ. அண்ணா, இப்போ அடுத்து வேற ஏதாவது எடுக்க சொல்லு. இப்போ கிரீன் கலர் எடுத்துக்கோ. எடுக்கவா? ஆமா, எடு. இப்ப நீ ஒண்ணு பண்ணு, ரெட் கலர் எடுத்துக்கோ. எனக்கு மூணாவது கை இல்லையே. அப்படியா? சரி, அப்போ முதல்ல 2 கலர் எடுத்தல்ல, அதை அப்படியே போட்டுரு. போட்டுறவா? ஃப்ளோர்லயா? தரையில தான். ஓகே. இப்ப நீ ரெட் கலர் எடுத்துக்கோ. ரெட் எடுக்கணுமா? எடு. இன்னும் நீ ரெட் எடுக்கல, எடு. சீக்கிரம். இப்போ black கலர் எடுத்துக்கோ. black எங்கடா இருக்கு? ஓ இல்லையா? சாரி. அப்போ yellow கலர் எடுத்துக்கோ. yellow எடுத்துக்கோ.
எடுத்துக்கோ. இப்ப அத உன்னோட கன்னத்துல பூசிக்கோ. வாட்? சீக்ஸ்லியா? பட் வை? ரஜினி அக்கா ஃப்ளோர்ல கோலம் போடணும் தான் சொன்னாங்க. கன்னத்துல ஏன் பூசிக்கணும்? ஐயோ அதெல்லாம் அப்புறமா. சுகானா முதல்ல நீ கன்னத்துல தான் பூசிக்கணும். ஆமா. ரியலி? சுகானா நம்பு. சீக்கிரம் பூசிக்க. கோலம் போடணுமா வேண்டாமா? பட் ஏன் ரெண்டு கையிலயும் கலர் இருக்கே, நான் எப்படி பூசிக்கிறது? ஐயோ சுகானா கிண்ணத்தோட இப்படி வெச்சுக்கோ. இந்த மாதிரி நீதாமா மேனேஜ் பண்ணிக்கணும். ஆனா எப்படி மேனேஜ் பண்றது? ரெண்டு கையிலயும் கிண்ணம் இருக்கே, எப்படி? அட எப்படியாவது மேனேஜ் பண்ணுமா. சும்மா அப்படியே பண்ணு. இந்த மாதிரி ஏதாவது பண்ணு. ஓகே. வெரி குட் வெரி குட். எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. இப்போ அத கூட பூசிக்க. இப்போ மஞ்சள் கலர். மஞ்சள் மஞ்சள். இல்ல இன்னும் கொஞ்சம் ரொம்ப கம்மியா பூசிருக்க. இன்னும் நிறைய பூசிக்கோ. வாவ் எவ்வளவு அழகா கோலம் போடுறால. ரொம்ப நல்லா வந்திருக்குல. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ ஒரு காலை மேல தூக்க. உன சிரிக்காதீங்க. வாட்? சுகானா இங்க பாரு. காலை இந்த மாதிரி தூக்கு. இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற மாதிரி நின்னுக்கோ. இந்த மாதிரி. இப்போ ரெண்டு கையும் தூக்கி சூரிய தேவனுக்கு வணக்கம் சொல்லு. Now what சூரிய தேவன்? அட சூரிய தேவன்மா, சன் காட். சன் காட் எங்க? அட மேல வானத்துல இருக்கார்ல. இப்படி பண்ணு. அப்புறம் மூச்சை நல்லா இழுத்து விடணும். இது என்ன பண்றது? அத அப்படியே கீழ போட்டு வா. OMG, this is so confusing. இப்ப கை தூக்கு. இப்ப நல்லா ஆழமா மூச்சை இழுத்து விடு. நல்லா இழு. விடுவா. இந்த மாதிரி கோலத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தீபக் என்ன தேடி இங்க வருவன்னு தெரியும். உக்காரு. எப்படி இருக்க? நீ எதுக்காக என் ஹாஸ்டலுக்கு வந்த? நீயா பெரிய மனசு பண்ணி நீ எப்போ கூப்பிட்டாலும் நாங்க வந்து நிற்பேன். நான் உன்னை விட்டு போனா தானே திரும்ப வர்றதுக்கு. உன்னை பத்தி கவலையா இருந்துச்சு. அன்னைக்கு இங்க இருந்து பாதியில எழுந்து போயிட்டிய. அதுக்கப்புறம் வரவே இல்லையே. இத பாரு தீபக், வாழ்க்கையில நல்ல காலம் கெட்ட காலம் அது எல்லாருக்குமே வரும். ஆனா தைரியத்தை இழக்கவே கூடாது. இப்போ என்ன எடுத்துக்கோ. நீர்வீழ்ச்சி போல இருந்தேன். இந்த நீர்வீழ்ச்சி ஒரு நாள் கடல்ல போய் கலக்க போகுது. ஆனா இப்போ ஒவ்வொரு சொட்டுக்கும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்க. இத பாரு ஆசை மகனே. நீ என்ன மகனேன்னு கூப்பிடாத. நான் ஒன்னும் பையன் கிடையாது. கிளினிக்கலி நான் உனக்கு அப்பன் கிடையாது. ஆனா டெக்னிக்கலி நான் தான். நீ ராதாவோட பையன் தானே. ஆனா நான் ராதாவோட புருஷன். அப்போ முறைப்படி நான் உனக்கு அப்பன் தானே. எப்படி இருக்க அருமை மகனே? இன்னொரு தடவை என்ன மகனேன்னு கூப்பிட்டா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உனக்கு பிடிக்கலையா? சரி நான் மகனேன்னு கூப்பிடல.
சோனா என்ன என்ன செஞ்சிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, நான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். கோலமா? இப்படியா? இந்த மாதிரியா கோலம் போடுவாங்க? சரி, யார் உனக்கு சொல்லி கொடுத்தாங்க? இப்படின்னா என்ன அர்த்தம்? இந்திரனா இலேஷனா அங்க இருக்காங்க பாரு. என்ன போயிட்டாங்களா? இலேஷனா இந்திரனா தான் எனக்கு இவ்வளவு நேரம் கோலம் போட சொல்லி கொடுத்தாங்க. அவங்க 2 பேரும் உன்னை நல்லா ஏமாத்திருக்காங்க. ஏ சோனா, இப்ப எதுக்காக நீலாம் கோலம் போட்டுட்டு இருக்க? அன்னைக்கிட்ட சொன்னா அவங்க போட போறாங்க. ரஜினி அக்காவும் நிஷா அக்காவும் பிஸியா இருக்காங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் சோனா கிட்ட சொல்றேன், அவ வந்து கோலம் போடுவா. சரியா? சோனா, ஷட் அப். உனக்கு தெரியும்ல, இது எனக்கு முதல் தீபாவளி. முதல் தீபாவளிக்கு டிஏஎல் தான் கோலம் போடணுமா. அதான் மருமக, நானே கோலம் போடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. ஐ அம் சுஹானா பாஜ்பாய். glad to meet you மிஸ் பாஜ்பாய். ஷட் அப். வாயை மூடிட்டு கோலம் போட எனக்கு ஹெல்ப் பண்ணு. நானா? யா. மாட்டனா? எப்படி நான் உனக்கு கோலம் போட ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் பண்ணு. உனக்கு மூளை ஏதாவது குழம்பிடுச்சானே? என்னால கோலம் எல்லாம் போட முடியாது. ஆளை விடு. ஹலோ மிஸ்டர் இஷான் கஷ்யப், எதுக்காக என் முன்னாடி இவ்ளோ பந்தா பண்ற? சின்ன வயசுல கோலம் போட்டிருக்கல, மொட்டை மாடியில சோனா கூட சேர்ந்து கோலம் போட்டிருக்கியே. சோனா கூட கோலம் போட்டிருக்கானா? போட்டுட்டு இருந்தேன். சோ அப்ப நான் சின்ன பையன். ஆனா இப்ப இல்ல. மீனா, சீக்கிரமா டீ எடுத்து வாங்க ப்ளீஸ். என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டான்? நான் உன்னை சும்மா விட மாட்டேன் மிஸ்டர் இஷான் கஷ்யப். உங்களையும் சும்மா விட மாட்டேன். இந்திரனா இலேஷனா? வாங்க. இப்ப நான் என்ன பண்றது? யார்கிட்ட ஹெல்ப் கேக்குறது? சோனாலி, சோனா. சோனாலி, சோனாலி. குடிக்கிறியா? சரி சரி, நான் உன்னை மகன்னு கூப்பிட மாட்டேன், குடின்னு சொல்ல மாட்டேன். போதுமா? இன்னொரு தடவை ஹாஸ்டல் பக்கம் வந்த அப்புறம் நடக்கிறதே வேற. அது தீபக், ஏன் இப்ப ஏன் மேல கோவப்படுற? நான் தான் ஏற்கனவே மோசமான நிலைமையில இருக்கல்ல. நீ உன் கோவத்துல கொண்டு போய் அவங்க. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசுன? சரி, நான் எதுவும் பேசல. நீயே சொல்லு, குற்றவாளி நானா இல்ல அவனா? அந்த ஆளு எங்க இருக்கா? நான் காட்டுறேன். மகனை அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். இதுல எனக்கு புண்ணியம் தானே. அவ எங்க இருக்கான்னு சொல்லு. சின்ன வயசுல தர்ஸ்டி க்ரௌன் ஒரு கதை கேட்டிருக்கியா? தாகமான காக்கா. தண்ணி அடியில இருக்கும், காக்கா அதுல ஒவ்வொரு கல்லா கொண்டு வந்து போடும். அப்ப தண்ணி மேல வரும், காக்கா குடிச்சு பறந்துடும். இப்ப விஷயம் வயிற்றுல இருக்கு. கொஞ்சம் தண்ணி உள்ள போச்சுன்னா விஷயம் வெளியில வந்துடும். ஒரு பாட்டில் ப்ளீஸ். இங்க பாரு, பணத்தை முன்னாடியே கொடுத்துரு. என்ன அன்னைக்கு பண்ண மாதிரி நீ கிளம்பி போயிட்டுன்னு வச்சுக்க, அப்புறம் என்ன இந்த தரையெல்லாம் தொடங்கி விட்டுருவாங்க, புரியுதா? கொடு ப்ளீஸ். தேங்க்யூ அங்கிள். எனக்கு இங்க ஒரு பாட்டில கொடுங்க. எனக்கு அப்படியே ராவா கொடுங்க, தண்ணிலாம் கலக்க வேணாம். என்ன
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏமா நீ கவனிச்சியா? சுஹானா கோலம் போடுவாளா? கவனிச்சேன்ப்பா. ஆரம்பத்துல நான் பயந்தே போயிட்டேன். ஏன்னா முதல்ல ராணு சொன்னப்போ எனக்கு கோலம் போட வராது, என்னால முடியாதுன்னு சொல்லிட்டால. ஆனா சோனாலி நான் கோலம் போடுறேன், எனக்கு போட தெரியும் சொன்ன உடனே இவளுக்கு கோவம் வந்துடுச்சு. சோனாலி பாட்டி என்ன சொன்னாங்கன்னு உனக்கு கேட்கல? வீட்டு மருமகங்க மட்டும் தான் கோலம் போடணும்னு சொல்லிட்டா. நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நம்ம சுஹானாவுக்கு இந்த வீட்டு மேல ஆகட்டும், இஷான் மேல ஆகட்டும், இஷான் கூட அவளுக்கு இருக்கிற உறவு மேல ஆகட்டும், இது ஒரு அன்பு இருக்கு. ஆனா அவளுக்குள்ள இருக்கிற இந்த உணர்வுகளை நாம தூண்டி விடணும். அதை செஞ்சிட்டாலே போதும். இப்போ என் மனசுலயே ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு. அம்மாடி, போக போக பாரு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஆனா ஒரு விஷயம் தான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. நாம ராணு கிட்டயும் அம்மா கிட்டயும் எல்லாத்தையும் மறைச்சிட்டோமே. பேசாம அவங்களுக்கு சொல்லிடலாமா? ஆரம்பிச்சிட்டியா? நேரம் வரும்போது நாமளே அவங்க கிட்ட சொல்லிடலாம். ஒரு விஷயத்துல கவனமா இரு. நீ ராதா கிட்ட எதையும் சொல்லிடாத. அவ கிழவி கிட்ட சொல்லிடுவா. அன்னைக்கு கிழவிய நான் நல்லா ஏமாத்தினல்ல. சோனாலிக்கு ஹாஸ்டல்ல இடம் கிடைக்கல, அதனால தான் அவ இங்க வந்து தங்கிட்டாங்கிற விஷயத்தை அவன் நம்பிட்டா. அப்படியா? இதுதான் விஷயமா? ஆலோக், இனி நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் போறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடு. அம்மா நீ சும்மா இரு ஷைலஜா. மாமனாரும் மருமகளும் சேர்ந்து என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? இவர் இப்படிதாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலமா. அம்மா, இதுல அண்ணியோட தப்பு எதுவும் இல்ல. அது அப்பா தான் அவங்க கிட்ட சொல்லிருப்பாரு, சத்தியங்கத்தையும் வாங்கியிருப்பாரு. அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொல்லிருப்பாரு இல்லையா? இல்ல 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 அம்மா, நான் சொல்றத கேளுங்க. முதல்ல அந்த ஆள் பிரச்சனையை முடிச்சிட்டு வர. என்ன ஏன் இப்படி கல்லு மாதிரி நிக்கிறீங்க? முதல்ல தெளிவா பேசுங்க. சொல்ல வந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லுங்க. இல்லன்னா அப்புறம் அப்புறம் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஆலோக், அம்மா போய் தீப்பெட்டி எடுத்துட்டு வாடா. கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இந்த ஆளு நான் கொளுத்த போறேன். இல்ல வேண்டாம்மா, ஸ்வீட்டியோட அந்த வில்ல எடுத்துக்கிட்டு வரவா? எடுத்துட்டு வா. சுமாரா பயப்படு. நான் உன் அப்பன்டா. என்ன சாகடிக்கிறதுக்கு ஐடியா கொடுக்கறியா? இதான் நீ உன் அப்பனுக்கு கொடுக்கற மரியாதையா? அப்பா, நான் அம்மாவோட ரெக்குயர்மெண்ட்டை தீர்த்து வைக்கிறேன், அவ்வளவுதான். ரெக்குயர்மெண்ட்டை கொடுத்தா அவன் என்ன எரிச்சிருவாளே. தயவு செஞ்சு சண்டை போடுறதை நிறுத்துங்களேன். அம்மா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. பயப்படு. நீ ஏதோ சொல்லக்கூடாது. அதோட நானும் இப்ப பிடிவாதமா இருக்கேன். நான் எதுவும் சொல்ல போறது இல்ல. உனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க. அம்மா, ஆலோக், வரதட்சணை எங்க அப்பா கொடுத்த பொட்டி எடுறா. அதெல்லாம் இன்னும் இருக்கா? உள்ள இருக்கு. அத்தை, அக்கா சீக்கிரம் வாங்க. ஓ, நீங்களும் இருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. சுஹானா அழகா கோலம் போட்டிருக்கா. சுஹானா கோலம் போட்டுட்டாளா? அடடா, இது சந்தோஷமான விஷயமாச்சே. வாங்க வாங்க, நாம எல்லாரும் போய் ஆமாமா, சீக்கிரம் போய் பார்க்கலாம். ஏன்னா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா சுஹானாவோட கோலத்தை பாக்குறதுக்கு டிக்கெட் போட ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல வர போறீங்களா? போலாம். ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கட்டும், நம்மளோட சண்டை இன்னும் முடியல, புரியுதா? உங்க சண்டை என்னைக்குமா முடிஞ்சிருக்கு? வாங்க போலாம். போங்க போங்க. என்ன நல்லா மாட்டி விட்டீங்க. சீக்கிரம் போடா. முழுசா முடிச்சிட்டாளா? முழுசா முடிச்சிட்டா. அடடா, பிரமாதம். வாவ், இவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்க. இல்ல இருக்கு.